திரு பிரியன், இப்போ திமுக நேரடி களம் காண்பதற்கும் இப்போ காங்கிரஸ் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட பாரம்பரிய அந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டாங்க, அப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு திரு மனோகர் பாஷா. உங்களோட கருத்து? ஒரு எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்கிறேன். அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு அதன் மேலே பல விமர்சனங்கள் இருந்தால் கூட அதுக்கு தேர்தல் காலத்தில் அதுக்கு இருக்கிற பவர்ஸ் ரொம்ப அதிகம். நினச்சா யாரை வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கலெக்டர், எஸ்பி யார் மேலே கம்ப்ளைண்ட் இருந்தோ விசாரித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த எலெக்ஷன்ஸு கடந்த காலங்களில் ஆர்கே நகர் ஆகட்டும், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி போன்ற பல இடங்களில் எலெக்ஷன்ஸ் நிறுத்தியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற இந்த ஈரோடு கிழக்கில் போன வாட்டி பட்டி ஃபார்முலா, அந்த ஃபார்முலா இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் கண்ண முடிந்தாங்களே, அதை ஏன் நிறுத்த முயற்சி பண்ணல அவங்க? ஆக்சுவலாக ஏன் பண்ணலை? அப்போது அவங்களுக்கு சரியான ஒரு ஆதாரமோ எதுவுமே கிடைக்கலன்றதான் ஒரு பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். மற்ற இடத்துல நிறுத்திருக்காங்கல்ல, நிறுத்தின இடங்கள்லாம் நான் பட்டியல் போடுறேன்ல. ஸோ ஏதோ நடந்திருக்கு. நான் அதுக்கு இடைத்தேர்தல் ரொம்ப ஒழுங்காக நடக்குதுன்னு நான் சொல்ல வரல, நடக்குது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நிறுத்துகிற அளவுக்கு அங்கே எதுவும் நடக்கலைன்னு தான் என்னோடய அபிப்பிராயம். இப்போது அது ஒரு காரணமாக சொல்லி எலெக்ஷன்ஸ் இடைத்தேர்தலில் முறைகேடுகள் நடக்கும், அராஜகம் நடக்கும்னு சொல்லி ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி நிற்காத இருக்கிறது எப்படி இருக்குன்னா, இனிமேல் வரப்போகிற காலத்தில் பொது தேர்தல் தான் ஒரு கட்சி நிற்கிற லெவலுக்கு போயிடும் போல இருக்குது. அதிமுக இனிமேல் 26 அப்புறம் 32 தான் நிற்கும். நடுவில் எந்த எலெக்ஷனும் நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு இடைத்தேர்தல் ஒரு தேர்தல் அப்படின்னா அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஆர்வம் கொடுக்குற ஒரு விஷயம், உற்சாகமாக வேலை செய்கிற விஷயம், களத்தில் அவன் அப்போ தான் பார்ட்டியோட இன்வால்வ் ஆவான், கரெக்டாக அந்த உற்சாகத்தோடு செயல்புரிவான். நீங்கள் தேர்தலில் போட்டி போடல வச்சுக்கோங்க, அவனுக்கு உற்சாகம் எழுந்துருவான். இப்போ காங்கிரஸை பொறுத்த மட்டும் அதே நேரம் தான். காங்கிரஸ் 2 தடவை அவங்க வின் பண்ணிட்டு இப்போ 3ஆவது தடவை கண்டிப்பாக அவங்க காங்கிரஸ் கேண்டிடேட் நிற்பாங்கன்னா லோக்கல் காங்கிரஸ்லாம் காங்கிரஸ் கமிட்டி தீர்மானம் நிறைவேற்றி சஞ்சய் சம்பத்தை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. திடீர்னு இப்போ திமுக இப்போ இறங்கியிருக்கு, களமிறங்கியிருக்கு. நிச்சயமாக உள்ளூர் காங்கிரஸ்காரங்களுக்கு அதிருப்தி இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்க அந்த அதிருப்தியை மீறி காங்கிரஸ் இந்த சீட்டில் திமுக போட்டியிடட்டும்ன்ற முடிவை எந்த அடிப்படையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் அவங்க எடுத்தாங்கன்னா காங்கிரஸ் நின்னா ஒருவேளை அதிமுக போன்ற கட்சிகள் பலமான ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு ஓட்டுகள் கன்சால்டேட் ஆகி காங்கிரஸ் கொஞ்சம் வீக் கேண்டிடேட்டாக இருப்பாங்க, நம்ம தோக்கடிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு முடிவை அதிமுக தரப்பில் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தான் காங்கிரஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அதாவது காங்கிரஸ் நிற்கும், நம்ம கன்சால்டேட் பண்ணி காங்கிரஸை தோக்கடிக்கலான்னு ஒரு விஷயங்கள் எதிரணியில் திமுக போட்டி அப்படின்னு அறிவிச்சதுனால தான் அதிமுக புறக்கணிப்புன்ற முடிவு எடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க கரெக்டாக. இது பின்னாடி நடந்த விஷயத்தை நம்ம இப்போ பேசுகிறோம். ஆக்சுவலாக இது விட்டு கொடுத்ததே தியாகம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் நின்னா அதுக்கு எதிராக பாஜகவை நிறுத்தி காங்கிரஸ் பாஜகவுக்கு எல்லாரும் ஆதரிக்கிறது, இல்லை அதிமுக நிறுத்தி எல்லாரும் ஆதரிக்கிறது. அப்போ காங்கிரஸ் கொஞ்சம் ஏதாவது போன வாட்டி வாங்கி 66,000க்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்க, டிஃபரன்ஸு 30,000 தான் வாங்கினாங்க, வின் பண்ணாங்க வச்சுக்கோங்க. அப்போ இந்த செல்வாக்கு சரிஞ்சுன்னு இருக்குன்ற ஒரு பேர் வரும் இல்லையா, அதெல்லாம் வரக்கூடாது. கிளியர் கட்டாக ஆன்டி இன்குபன்சியே கிடையாதுப்பா நாட்டில், எல்லாம் திமுக ஆதரிக்கிறாங்க, மக்கள் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு கிளியர் கட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா ஒரு வியூகமாக தான் இதை செயல்படுத்தி இது எதிர்கட்சிகள் ஒரு பிளானை பண்ணாங்க. அது திமுக தெரிஞ்சுட்டு காங்கிரஸை வித்ட்ரா பண்ண சொன்னாங்க, இவங்க நிற்கிறாங்க. இப்போ திமுக நின்னோடனே அதிமுகவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ களம் 2வது இடத்துக்கு சீமானை விட்டுட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இப்போ ஆக்சுவலாக. அப்போ அந்த இடத்துல யார் ஃபில்லப் பண்ண போகிறா? 2வது இடத்துக்கு சீமானை விட்டுட்டு நிச்சயமாக இந்த கட்சிகள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு இடைத்தேர்தலில் நிச்சயமாக இந்த கட்சிகள் தொண்டர்கள் போட்டி போட விரும்புவாங்க. காங்கிரஸ்லேயும் அதே மாதிரி தான். இன்றைக்கி காங்கிரஸில் வருத்தமாக இருக்காங்கன்றது உண்மை தான். நம்ம தொகுதி போயிட்டேன்னு வருத்தமாக இருக்கிறது உண்மை, அதுலேருந்து மறுப்பது கிடையாது. ஆனால் காங்கிரஸ் வின் பண்ணால் திமுக கூட்டணி வின் பண்ண மாதிரி தானே கணக்கு, அது ஆன்டி இன்குபன்சி இல்லைன்னு தானே சொல்லும் அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை ஏன் திமுக கணக்கில் எடுத்துக்கல? பொதுவான எதிர்பார்ப்பு என்ன? திமுக கடந்த 3 தேர்தல்களாக கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் உரசல் வந்தது, சமீபத்தில் சிபிஎம்முக்கும் திமுகவுக்கும் உரசல் வந்தது. இந்த மாதிரியான உரசல்கள் போயிட்டு இருக்கும்போது பொதுவான எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, சரி காங்கிரஸுடைய தொகுதியை காங்கிரஸுக்கு விட்டு கொடுப்பாங்க, காங்கிரஸ் சேர்ந்து தொகுதி எடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸில் ஒரு அதிருப்தி வரும், அதை பண்ண மாட்டார் ஸ்டாலின் அப்படின்னு தான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இவர் டக்குன்னு காங்கிரஸை விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் திமுக எடுத்து அதை போட்டி போடுறது காங்கிரஸ் ஊழியர்கள் மத்தியில், காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் மத்தியில்
நம்ம ஏற்கனவே பலம் இழந்திருக்கோம், நம்ம இருக்கிற ஒரு தொகுதியும் விட்டு கொடுக்குறோம் என்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அது இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியாது. திமுக வெற்றி பெறும், அது எப்படி வெற்றி பெறும், அதெல்லாம் இடைத்தேர்தல் என்ன நடக்கும் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் காங்கிரஸ் கிட்ட ஒரு வருத்தம் இருக்குது, அவங்க வந்து ஒரு வருத்தத்தோடு தான் அதை விட்டு கொடுத்துருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எலெக்ஷன்ஸ் வந்து பொது தேர்தலை பாதிக்கும் ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியான அதிமுக புறக்கணிப்புன்ற விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாக இருக்கீங்க. நீங்கள் கடந்த 1 மாதமாக 2 மாதமாக இந்த அரசாங்கத்தை பற்றி பலவிதமான விஷயங்களை விமர்சனங்களை நீங்கள் வைக்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அந்த விமர்சனங்களை வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் ஈரோடு கிழக்க பயன்படுத்தியிருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் ஜெயிக்கிறது தோற்கிறது அடுத்த கட்டம். 26 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாவோ அல்லது ஒருவேளை இதில் இருக்கிற தோல்வி அதில் எதிரொலிச்சிடக்கூடாது அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஏங்க இப்போ நீங்கள் நிற்காது, உங்களுக்கு பயம் தானே விமர்சனம் வரும், பயந்துட்டு ஓடிட்டாருன்னு தானே விமர்சனம் வரும். நீங்கள் களத்தில் வெற்றி தோல்வி சகஜங்க. எல்லாருமே எப்போதும் வெற்றி பெற முடியாது, எல்லாருமே எப்போவுமே தோல்வி அடைஞ்சுட்டு இருக்க முடியாது. சில போது சிலருக்கு வெற்றி சாத்தியமாகும். ஆர்கே நகரில் இண்டிபெண்டன்ட் தினகரன் வின் பண்ணார், திமுக டெபாசிட் எழுந்தது. 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரலையா? பெண்ணகரத்தில் ஜெயலலிதா டெபாசிட் எழுந்தாங்க, 11 ஆட்சிக்கு வரலையா? அதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. பாயிண்ட் என்னென்னா வந்து வெற்றியோ தோல்வியோ நீங்கள் அந்த இடத்துல களத்தில் இப்போ அதிமுக தொடர் நம்பி கேளுங்க, ஈரோட்டில் அவன் வருத்தத்தோடு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அவன் பங்கு பெறுற விஷயம், அவன் வந்து பார்ட்டியில் அவனோட ஈடுபாடை காட்டுற ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் தொடர்ந்து வருத்தத்தில் இருப்பான், ஏடிஎம்கே தொடர்ந்து வருத்தத்தில் இருப்பான். நீங்கள் நிற்காத போனீங்கன்னா அப்போ நீங்கள் முக்கியமான எதிர்க்கட்சியான நீங்கள் தேர்தலில் நிற்காத போகிறது பயந்துட்டு போகிறீங்க. 26 தேர்தல்ன்றது என்டையர்லி வேறு இதில் தளத்தில் நடக்கிற ஒரு விஷயங்க ஆக்சுவலாக. அதில் எப்படி கூட்டணி அமைதுன்றதை பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலாக. இது இந்த விஷயம் கிடையாது. அதில் எப்படி கூட்டணி அமைது, இதில் நீங்கள் போட்டி போட்டு உங்களுக்கு சில கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க, திமுகவோட எதிர்போட்டுகள் கன்சால்டேட் ஆகட்டும், ஏடிஎம்கே போடுங்கன்னு சில கட்சிகள் முன்னாடி வராங்க வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு டஃப் ஃபைட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, கொடுத்து நீங்கள் வின்னிங்கோட மார்ஜினை குறைச்சாலே கூட, ஆனால் திமுகவுக்கான ஆன்டி இன்குமென்சி தெரியுது பாருங்க, வின்னிங் மார்ஜின் குறைஞ்சு போச்சு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ரெண்டாவது, இந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நேற்று வந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைகள் உட்பட எல்லாத்தையும் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து 20 நாள் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 20 நாள் நீங்கள் அங்கே பேசக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாடு முழுக்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி மிஸ் பண்ணுறது நிச்சயமாக ஜனநாயகத்தில் வந்து இது சரியான அணுகுமுறை கிடையாது. அதிமுகவுக்கு சரியான அணுகுமுறை கிடையாது. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி, 12வது தோல்வி பழனிசாமி ஆயிடுவான்னு விமர்சனம் வரலாம். ஆனால் முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கிற நீங்கள் இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணியே தீர வேண்டிய நிலையில் இருக்கீங்க. ஆனால் அதை நீங்கள் நழுவி விக்கிரவாண்டியை விட்டீங்க, அதுவே பெரிய விமர்சனம் வந்தது. உங்கள் ஓட்டெல்லாம் பாதி திமுகவுக்கு போச்சு, பாதி பாமகவுக்கு போச்சு, கொஞ்சம் வந்து சீமானுக்கு போச்சு. இப்போ உங்கள் ஓட்டு யாருக்கு போகும்? உங்கள் ஓட்டு மறுபடியும் திமுகவுக்கு தான் போகும். அப்படின்னா உங்கள் கேடர் எங்கே போவாங்க? அப்போ நீங்கள் அப்போது அந்த கேடர் அப்படியே பர்மனெண்ட்டாக போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே நீங்கள் 16% ஓட்டை எழுந்துட்டீங்க. ஜெயலலிதா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 46லேருந்து 20க்கு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் போட்டி போடாத இருக்கிறது வந்து உங்களுக்கு பின்னடைவை கொண்டு வரும் என்பது உண்மை. அதனால முக்கியமான எதிர்க்கட்சியான எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, திரு பொன்வில்சன், இப்போ திரு பிரியன் சொன்ன அந்த இடத்துல இருந்து தான் ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த முடிவுனால திமுகவையும் பலப்படுத்துது அதிமுக, பாஜகவிற்கான ஒரு இடத்தையும் அதிமுகவே ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு இன்னமும் பதில் சொல்லலையே. 2009 5 தொகுதிகள், இளையான்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம், இந்த 5 தொகுதிகளை ஜெயலலிதா புறக்கணித்தார்கள் இல்லையா? அப்போது அவங்க சீச்சி இந்த பழக்கம் புளிக்கும் நான் சொன்னாங்க. அதே மாதிரி கலைஞர் அவர்கள் நம்ம புதுக்கோட்டை தொகுதியும் ஆர்கே நகர் தொகுதியும் இப்போ களம் மாறிடுச்சு. இல்ல, எல்லாம் ஒரே களம் தான். அப்போ இருந்த சூழல்ல இப்போ இல்ல அப்படின்றதும் இருக்கு. நிறைய நியூ பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. சோ இந்த சூழல்ல அதே முடிவு எப்படி சரியான முடிவா இருக்கும்? இல்ல, அப்போ எடுத்த முடிவு கரெக்ட்னு சொல்றீங்களா? அப்ப கலைஞர் எடுத்த முடிவு கரெக்டா? புதுக்கோட்டை தேர்தலில் நிக்காதது அது கரெக்ட் தான். ஆனா இப்போ அதிமுக எடுக்கிற தவறுன்னு சொல்றீங்களா? அப்ப எந்த விதத்தில் அதை சொல்றீங்க? அப்போ அவரும் அதே கதை தான் சொன்னார். சங்கரன் கோயில் தொகுதியில் முறைகேடு நடந்துச்சு, நடந்த